நேத்து பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு பார்த்தோம்னா, அதிக ஸ்டார் வச்சதுனால அத மஞ்சுள வந்து சேவ் பண்ணிட்டாங்க. மறுநாள் ஆக்டிவிட்டி மார்னிங் நடக்கும்போது வந்து, யார் வெளியில போன உடனே யார் கூடலாம் ஃப்ரெண்டா இருப்பீங்க? யாரா வந்து ஃப்ரெண்டாவே வச்சுக்க மாட்டீங்க அப்படின்றத பேசுனாங்க. இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா 4 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. தீபக், ரஞ்சித், மஞ்சரி, பவித்ரா. அடுத்தது வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான இத பேசுனாங்க. அதுல வந்து ஜாக்லின், சௌந்தர்யா வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸரா ஆனாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் பிக் பாஸ் நான் குடுக்குற சாப்பாட தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் குடுத்தாரு சாம்பார் சாதம் குடுத்தாரு. அந்த சாம்பார் சாதத்துல உப்பு இல்ல. ஸோ மத்தது எதையும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது டீயா, காஃபியா இருக்கட்டும். தர்ஷிகா வந்து சமைச்சிருக்கக்கூடாது. ஆனா அவங்க சமைச்சதுனால பிரச்சனையாச்சு. ஏன்னா வந்து கேப்டன் வந்து அவங்கள வந்து கிச்சன் இன்சார்ஜா தான் வச்சிருக்காங்களே தவிர, அவங்கள சமைக்க சொல்லல. ஆனா அவங்க சமைச்சதுனால பிரச்சனையாச்சு. 4 பேருமே வந்து பாஸ் போட்டது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிச்சு, ட்ரம்ல வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த குச்சிய எடுத்துட்டா அந்த தண்ணி ஒழுகிடும். ஸோ யாரது கடைசி வரைக்கும் ஒழுகாம இருக்கோ, அவங்க தான் வின்னர். நம்ம தீபக்கும் சூப்பரா விளையாண்டு, ரஞ்சித் வந்து ஜெயிக்க வச்சார். ஸோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன் வந்து ரஞ்சித்தா மாறினாரு. நான் இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். பாய் எல்லாருக்கும்.